இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் மேடையில் பேச போகிறார். பனையூர் பட்சிகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கி சில முக்கியமான அறிவிப்புகளெல்லாம் கூட இந்த செயல் வீரர் கூட்டம் வாயிலாக அவர் வெளிப்படுத்த இருக்கிறார் அப்படின்னு அது டீசர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில், அதுவும் விஜயை சுற்றி நிறைய பரபரப்புகள் கடந்த சில நாட்களாக, இன்னும் சொல்லப்போனால் கடந்த பல நாட்களாகவே நீடித்து வரக்கூடிய நிலையில் அந்த விஷயங்களுக்கெல்லாம் மௌனம் கலைப்பாரா. சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில். ஜனநாயகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் தெரியும். இந்த வேளையில் தான் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கூட்டணி வியூகங்களை எல்லாம் மற்ற பல கட்சிகள் துரிதப்படுத்த, கூட்டணிகளை இறுதி செய்ய தாவேகாவுடைய ஆட்டம் தான் என்ன? அவங்க காங்கிரஸோட பேசுகிறாங்க, பேசலை இப்படின்னு பல வார கருத்துகள் இருக்க, சிபிஐ என்கொயரி எல்லாம் ஒரு பக்கம் வர, அவரை பற்றி பல அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவிக்க, விசில் சின்னம் வேற அவங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். கடந்த சில நாட்களாக வெவ்வேறு சில கூட்டங்கள்லாம் நடந்தது. தாவேகாவுடைய கூட்டம், அதில் திரு விஜய் வெளியில் வரலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய கூட்டத்தில் அவர் பேச இருக்கிறார் அப்படின்னும், இன்றைக்கி அவருடைய பேச்சில் சில முக்கியமான விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது கூட்டணி சார்ந்தா, இல்லை ஜனநாயகன் சார்ந்தா, இல்லை தேர்தல் வியூகங்கள் சார்ந்தா, இல்லை மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொல்ல போகிற வாக்குறுதிகள் சார்ந்தா, இல்லை அரசியல் ரீதியான வேறு சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் உண்டா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்க, நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு திரு விஜயோடைய வாகனம் நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ரொம்ப தினந்தோறும் பல கட்சிகளுடைய தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க, இன்று திரு விஜய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்த இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தெரியல, நீங்கள் பார்ப்பது போல 38 நாட்களுக்கு பிறகு நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு விஜய் கலந்து கொள்கிறார். இடைப்பட்ட நேரத்தில் அர்ஜுனா, செங்கோட்டையன், பூசி ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. ஆனால் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய், அவரை மையப்படுத்தி பல பரபரப்புகள் இருக்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன பேச போகிறார்ங்கிறது சார்ந்து சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும்னு டீசர்லாம் வந்ததை நம்ம பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இந்த பரபரப்புகள் எல்லாம் நம்ம அறிவோம். சிபிஐ என்கொயரிக்கு அவர் சென்று வந்தார். ஜனநாயகன் பட சர்ச்சை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு இன்னும் ஒரு நாளில் வெளியாக இருக்கிறது அது சார்ந்து. ஸோ இந்த நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு நந்தகுமார், ஒரு குரூஷியலான சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் நாட்கணக்கில் தான் தேர்தல் அறிவிப்பே இருக்குது அப்படிங்கிற வேளையில் திரு விஜய் இன்னைக்கு முக்கியமான சில பேச்சுக்களை பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனது முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமா இன்னைக்கு எல்லா கூட்டணிகளும் அவங்கவுங்க சைட்ல இருந்து காரியங்களை வேலைகளை ஆரம்பிச்சு துரிதமா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல இப்போ விஜய் அவர்களுடைய இந்த செயல் வீரர்கள் கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சற்றேறக்குரிய மாவட்ட மாநில அளவுல இருந்து 3000 செயல் வீரர்களுக்கு மேல கூப்பிட்டிருக்காங்க. இது அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. உடனடியா என்னென்னலாம் செய்யணும், தேர்தல் பணிகள் என்னென்ன, இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விசில் சின்னம் கிடைச்சிருக்குது. ஏன்னா அந்த பிகில்ங்கிற படத்துல அந்த பிகில்ங்கிறது பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு வார்த்தை. ஸோ அவங்களுக்கு ஏதுவான ஒரு சிம்பலும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சிம்பலை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துறது, அதோட கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஈரோடு ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு பெரிய அளவுக்கு நடக்கல. அப்போ இனிமேல் வரப்போற காலகட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரியே குறைவா இருக்கனால வரப்போற நாட்கள்ல இந்த 234 தொகுதியிலையும் டிராவல் பண்ணுவாருங்கிற மாதிரி ஐயா செங்கோட்டையன் கூட ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. ஸோ அவங்க தேர்தல் சம்பந்தமான வாக்குறுதி ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சார குழு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நடக்கலையே ஒழிய கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் பெருவாரியா அந்தந்த மாவட்ட லெவல்ல, ஒன்றிய லெவல்ல, பகுதி லெவல்ல சிறப்பாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ லீடருடைய செயல்பாடு தானே முக்கியம். பலரும் தினமும் செயல்படலாம், அறிக்கைகள் வரலாம், பிரஸ் மீட் கொடுக்கலாம். ஆனால் திரு விஜயோடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பார்ஸா, ரொம்ப குறைவா தான், ரொம்ப குரூஷியலான காலத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே. இல்ல, அது ஒரு தலைவருடைய நடவடிக்கை ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா கூட, ஒரு தலைவர் எப்ப
நடவடிக்கை எடுக்கிறாரோ அப்பதான் வந்து தொண்டர்களும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா அது வந்து ரைட்டான மேனேஜ்மெண்ட் இல்ல. ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி. முதலமைச்சர்லாம் பார்க்கிறோம் தினந்தோறும் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் பார்க்கிறோம் தினந்தோறும் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறார். நேம் எனி பார்ட்டி, நேம் எனி டாப் லீடர்ஷிப், எல்லாருமே அப்படிதான் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவ்வளவு குறைவான செயல்பாடுகள் தலைமை அலுவலர் அப்படிங்கிறது ஒரு போதாமை உணர்த்தலையா? இல்ல, இப்ப இன்னைக்கு ஒரு முதல்வர் இன்னைக்கு போறாருன்னா வந்து அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவரா இருக்கிறனால அத்தனை நிகழ்ச்சிக்கும் போய் கலந்துக்க கலந்துக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறார். பொது வழியில அவங்க எல்லாம் வருவதும் தோன்றுவதும் செயல்படுவதும் அப்படிங்கிறது தினம்தோறும் அல்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பட் திரு விஜயோட கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த தலைவரை டிடிவி தினகரனோ இல்ல திருமாவளவனோ, எந்த கூட்டணி எந்த கட்சி எந்த தலைவர்னு எடுத்தாலும் இவரை விட பன்மடங்கு அதிகமாக களமாடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை மறுக்க முடியுமா? இல்ல, அது மறுக்கிறதுக்கு இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற கட்சிகள் எல்லாமே எத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்துல இருக்காங்கிறதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இல்லையா? இன்னைக்கு திமுக வந்து 75 கரகண்டவங்க களங்கண்டவங்க அப்படிங்கும் போது அவங்களே செயல்படுறாங்க போது ஒரு புதிய இயக்கம் முதல் தேர்தல் அப்படிங்கும் போது இன்னும் கூட வீரியமா இருக்க வேண்டாமா அவங்க செயல்பாடு? இல்ல, இருக்கலாம், தப்பு இல்லை. எந்த ஒரு கட்சிக்குமே ஆமா இது வந்து முழுமையான அவங்களுடைய கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிட்டாங்கிறது எந்த கட்சிக்குமே வராது. இன்னும் சொல்ல போனா திமுக கூட இன்னும் சிறப்பா செயல்படலாம், என்டிஏ கூட்டணி கூட இன்னும் சிறப்பா செயல்படலாம். எல்லா கட்சிகளும் சிறப்பா செயல்படுறதுக்கு ஆல்வேஸ் தேர் இஸ் a scope for improvement. அதுல எந்த கட்சிக்குமே யாருக்குமே மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கடந்த ஒரு வாரமா வந்து விஜய் அவர்களுக்கு இந்த சிபிஐ பிரச்சனை, இந்த சிபிஎஃப்சி பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால இன்னைக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை. பிரச்சனை இல்லாத தலைவர்கள் யார், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தானே. அது வந்து ஒரு ப்ரூடெண்டா எஃபெக்டிவா தாவேக்கா அதை கையாண்டிருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இது வேற எந்த அரசியல் கட்சியாவது இந்த விஜய் சூழ்நிலையில வேற யாரா இருந்தாலும் இந்த விஷயங்களை பூராமே அரசியல் படுத்திருப்பாங்க. ஆனா விஜய் கிட்ட நம்ம ரொம்ப பெரிதும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய சிபிஎஃப்சியோ இல்ல சிபிஐ என்கொயரியோ எந்த இடத்துலயோ சிபிஎஃப்சிலயோ அரசியலே இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதுவும் இன்னைக்கு ஒரு நடிகரா இருந்தா நம்ம அரசியலை வேறுபடுத்தி கூட பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முதல் தேர்தலை களங்காணக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் அப்படிங்கும் போது அவருடைய திரைப்பிரச்சனையும் அரசியலோட சேருது தானே, அதை எப்படி பிரிக்க முடியும்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் இது அரசியல் மயப்படுத்தல, ஆனா மக்கள், தமிழக மக்கள் விஜய் வந்து ஒரு ரைசிங் பொலிட்டிக்கல் லீடரை வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஃபீலிங் பொதுமக்கள் கிட்ட இருக்குது. பட் அது எப்படி எதிர்கொள்றீங்க, அதுக்கு எப்படி சண்டமாரதம் செய்றீங்க அப்படிங்கிற கேள்வி இல்ல. நீங்க எல்லாத்துக்கும் போய் நீங்க பதில் சொல்லிட்டு சண்டமாரதம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. சில நேரத்துல யுவர் இன்ஆக்ஷன் வில் பி a great action. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட நீங்க சொல்ல சம்டைம்ஸ் நோ டெசிஷன் இஸ் a decision, no action is an action அப்படிம்பார். அந்த ரகமா எந்த ரகம்ங்கறதை இன்னும் பார்க்கலாம். இவ்வளவு கால மௌனத்துக்கு பெருசா ஏதாவது அறிவிக்க போறாரா இல்லையா அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.